கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருக்கணும். ஆராதனைக்கு வந்தோம், சர்ச்சில் உட்காந்தோம் அப்படி இல்லை. எப்பொழுதும் தேவன் நம்மோடு இருக்கிறார், நாம் அவரோடு இருக்கிறோம். நம்முடைய தேவன் சகலத்தையும் பார்க்கிறார். அந்த ஒரு உணர்வோடு நமக்கு பயபக்தி இருக்கணும். சங்கீதம் 2 சொல்லப்பட்டிருக்கிறது 11வது வசனத்தில், பயத்துடனே அவரை சேவியுங்கள். எப்படி சேவிக்கணுமா? கலிகூறலாம், ஒன்றும் தப்பில்லை. அது தேவனுக்கு ஒவ்வாத ஒரு இடத்துக்கு போயிடக்கூடாது. புறஜாதிகள் களி கூறுவாங்கள்ல, ஒரு ஆட்டம் பாட்டம், அது வேறு நிர்வாண லெவலுக்கு போயிடும். அப்படியே நடுராத்திரி வேற மாதிரி மாறிடும். அப்படி அல்ல. வேத வார்த்தைகளை நீங்கள் கவனித்து பார்த்தால் அவரை எப்படி களி கூறணுமா? நடனத்தோடு ஆராதிப்பது தவறல்ல. அந்த களி கூறுதல் நடுக்கத்துடனே இருக்க வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கிறது. அதனால் கர்த்தருக்கு பயந்தவர்களை குறித்தும் அந்த பயபக்தி குறித்தும் வேதத்தில் சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்களை உங்கள் முன்னாடி வச்சா நான் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். 128ஆம் சங்கீதத்தில் இருக்கிற கையின் பிரயாசத்தை சாப்பிடுவது. எனக்கு நிறைய பேர் சம்பாதிப்பாங்க, கர்த்தருக்கு பயப்பட மாட்டாங்க. அது நிமித்தம் சாப்பாடு வேற யாரோ சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான். புறத்தியான் திம்பான், எவனோ ஃபைனான்ஸ்காரன் திம்பான், எவனோ உலகத்தில் இருக்கிற வேற எவனோ அந்த பணத்தை அழித்து கொண்டு போய் விடுவான். அப்போ நம் ஒவ்வொரு விஷயத்திலையும் நம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு இருக்க வேண்டும். கர்த்தருடைய சமூகத்தில் மட்டுமல்ல, வெளியில் போனாலும் அந்த கர்த்தருக்கு பயப்படுறவனால தான் பரிசுத்தமாக வாழ முடியும், தெரியுமா? அதான் உண்மை. யோசேப்புக்கு அங்கே சுற்றி யார் பார்க்குறா? அவன் பார்க்குறானா? பாஸ்டர் பார்க்குறாரா? இவர் பார்க்குறாரா? அவர் பார்க்குறாரா? அவன் அல்ல யோசேப்பு. அங்கு பார்க்க யாரும் இல்லை. ஆனால் அந்த அம்மாவிடத்தில் ஒரு பதில் சொன்னார், கர்த்தருக்கு விரோதமாக இவ்வளவு பெரிய பாவத்தை நான் செய்வது எப்படி? அவன் சொல்கிறான் பாருங்க, அது ரொம்ப பெரிய பாவம். அவ்வளோ பெரிய பாவத்தை நான் செஞ்சிட்டேன்னா நான் நினைக்கிறேன் அவனுக்குள்ள ஒரு விசுவாசம் இருக்குது. இந்த பாவத்தை நான் செஞ்சேன், முடிஞ்சு. நான் சொப்பனத்தில் கண்ட தரிசனம், என் வாழ்க்கையில் தேவன் நிறைவேற்றுவார் என்று நான் நம்பி இருந்த தரிசனம், இது எல்லாத்தையும் நானே மண்ணெள்ளி போட்டுருவேன். சில நேரம் சொல்லுவோம்ல, இவ்வளோ நன்மை இருந்தும் அவன் ஆசீர்வாதத்தை மண்ணெள்ளி போட்டாயா? அந்த நிலைமைக்கு நான் மாறிடக்கூடாது. அவன் பயபக்தியாக இருக்கிறான். அவன் வாயிலிருந்து அந்த வார்த்தையை கவனித்து பாருங்கள். என் ஆண்டவருக்கு விரோதமாய் இத்தனை பெரிய பொல்லாங்கை நான் உடன்பட்டு எப்படின்னு கேட்குறான் அவன். இன்னைக்கு விசுவாசி கேட்குமா? எப்படி இந்த பாவத்தை நான் செய்கிறது கேட்குமா? எப்படிங்க இதெல்லாம் நான் செய்ய முடியும்? இந்த காரியங்களை நான் எப்படி செய்ய முடியும்? என் ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை நான் எப்படி செய்ய முடியும் என்று சொல்வார்களா? நீங்கள் உங்கள் நண்பர்களிடத்தில் சொல்லுவீங்களா, நான் ஆண்டவருக்கு விரோதமாக இதை நான் செய்ய முடியாதுப்பா, உங்களால் சொல்ல முடியுமா? யோசேப்பு ஒரு தரிசனத்தை சுமக்கிறவன். யோசேப்பு தேவனுடைய மிகப்பெரிய திட்டத்தை சுமந்தவன். அதனால தான் சொல்கிறேன், இது நமக்குள்ள இன்றைய தலைமுறைகளுக்கு ஆண்டவராவது யார் பார்த்தா எனக்கு என்ன? தேவன் இருக்கிறாருங்கிற விசுவாசம் தேவனுக்கு பிரியமாக நம்மை வாழ வைக்கும். என் ஜெபத்தை அவர் கேட்கிறார் என்கிற ஒரு காரியம் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, இதை நீங்கள் மறந்து போகக்கூடாது. நான் வந்திருக்கிற உங்கள் எல்லாருக்கும் சொல்லுகிறேன், இது மிக மிக முக்கியம். தேவனுக்கு பயப்படாமல் பயங்கரமான மோசங்களை செய்து கொள்ளையடித்து அடுத்தவனுடைய பணத்தை எடுத்து அடுத்தவனுடைய காரியங்களை செய்து இந்த உலகத்தில் வேண்டுமானால் நல்லா இருக்கலாம். ஆனால் கண்டிப்பாக அவன் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கலாமே ஒழிய அவன் மனசு நல்லா இருக்காது. அவன் மனசு நல்லாவே இருக்காது. அவன் பயத்தோடு தான் இருப்பான். அவனுடைய வாழ்க்கையில் பயங்கரமான பயங்கள் வரும். ஆனால் தேவனுக்கு பயப்படுகிறவனை குறித்து நான் சொல்லுகிறேன். எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில் நான் அடிக்கடி சொல்லுகிற ஒரு வசனம் இருக்கிறது, 28, 29. அசைவில்லாத ராஜ்யம். இந்த பூமி அசைவுள்ளது என்பதை எபிரேயர் நிருபனுக்கு எழுதியிருக்கு, தெரிஞ்சிருக்கு பாருங்களேன். பார்த்தீங்களா? பூமி உருண்டை, பூமி சுத்துது. இதெல்லாம் எப்போ கண்டுபிடிச்சாங்க? 2000 வருஷத்துக்கு முன்னாடி எபிரேயர் நிருபத்தை எழுதினவர் சொல்லுகிறார், நாம் அசைவில்லாத ஒரு ராஜ்யத்தை பெறப்போகிற நாம் பயத்தோடும். எப்படியா? இங்கே நான் பிள்ளைங்க நிற்கும் போதே பார்க்குறேன், அவனுக்கு இங்கே தேவன் இருக்கிறாருங்கிற விசுவாசம் இருந்தால் அவன் எப்படி நிற்பான், எப்படி பாடுவான், எப்படி ஆராதிப்பான். நம்ம போகிற இடம் அவர் வச்சிருக்க ராஜ்யம்னு அவன் நம்பினா அவனுடைய பாடல்கள் எப்படி இருக்கும், அவனுடைய ஆராதனை எப்படி இருக்கும், அவன் எவ்வளவு தேவன் இந்த இடத்துல ஆவியாக இருக்கிறார், அவரை தொழுது கொள்றதை நான் எப்படி தொழுது கொள்ளணும். இன்னைக்கு ஏன் அது இல்லாமல் போனது? ஒரு ஓனருக்கு காட்டுற பயம் கூட இன்றைக்கு மனிதர்கள் காட்டுவதில்லை. தேவனுக்கு
அப்போ கண்டிப்பாக இந்த உலகத்தில் நான் வாழ்ந்தேன், சாப்பிட்டேன், தூங்கினேன், செத்தேங்கிறதுக்காக நம்ம இங்கே வந்தோம். அசைவில்லாத ராஜ்யத்தை பெறறதுக்கு தகுதி என்ன? அவரே சொல்கிறார். உங்களுக்கு இந்த வசனம் புரியுதா? தமிழ் தானே சொல்லப்பட்டிருக்கு. எப்படிப்பட்ட ஆராதனை செய்யணுமா? பயத்தோடும் பக்தியோடும். எனக்கு பிரியமா இன்னைக்கு பார்த்தீங்களா, இன்னைக்கு பேசுகிறதெல்லாம் பார்த்தீங்களா, ஸ்லாங்லாம் ஆராதனை நல்லா இருந்துச்சு, பிரசங்கம் நல்லா இருந்துச்சு. இது எப்படி எங்கேருந்து வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. இது எங்கேருந்து வந்துச்சு, எப்படி வந்துச்சுன்னு எனக்கு புரியல. ஆண்டவருக்கு பிரியமா ஆராதிச்சேன்னு இன்றைக்கு பேசுகிறவர்களை பார்த்துருக்கீங்களா? ரோமர் 12:1 ஆராதனைனா என்னன்னு சொல்லுது? அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே சரீரத்தையே ஒப்படைக்கிறது. இங்க விருப்பத்தை நிறைவேற்றத்தான் ஆராதனைக்கே வர்றோம். ஆனா வேதத்தை சொன்னா உங்களுக்கு குத்தம். ஆனால் சரீரத்தையே கொண்டு வந்து பலிபீடத்தில் வச்சு என்னை முழுசாக ஒப்பு கொடுத்துட்றேன், உங்கள் சித்தத்தை நிறைவேற்றும்னு சொல்கிறது தான் ஆராதனையா? எனக்கு விருப்பமே இல்லை, பிளாங்க் செக் மாதிரி உங்ககிட்ட கொடுத்துட்றேன், என் லைஃப்பை பிளாங்காக கொடுத்துட்றேன், நீங்கள் என்ன வேணாலும் எழுதிக்கிறீங்க ஆண்டவரே, நீங்கள் உங்கள் திட்டத்தை அதை ஃபில் பண்ணுங்க, இதுதாங்க ஆராதனை. உங்கள் திட்டத்துக்கு நான் என்ன ஒப்பு கொடுக்குறேன், இதுதாங்க ஆராதனை. ஆனால் நம்ம எங்கே மாறி போனோம்? சரீரத்தை நம்ம ஒப்பு கொடுக்கறதே இல்லை. ஒப்பு கொடுத்தவங்க உண்மையிலே பாடாமல் நிற்பாங்களா? இந்த உதட ஒப்பு கொடுத்தவங்க, இந்த கண்களை ஒப்பு கொடுத்தவங்க. அதனால தான் எமில் ஜெபசிங் ஐயா பாடினார், ஐம்பொறிகளையும் நான் உமக்குள்ளே ஒப்பு கொடுத்துட்டேன், ஐம்புலன்களையும் உமக்குள்ளே ஒப்பு கொடுத்துட்டேன், என் நினைவுகளை ஒப்பு கொடுத்துட்டேன், என் எண்ணங்களை ஒப்பு கொடுத்துட்டேன். உமக்கு பிரியமான ஒரு ஆராதனை. ஆராதனை அவருக்கு உரியது தான், அவருக்கு மட்டுமே உரியது தான். அதனால தான் அவருக்கு பிடிச்ச மாதிரி ஆராதிக்கணும்னா, இங்கே வருகிற முதல்ல உங்கள் பாட்டை பார்க்க மாட்டார், நீங்கள் யாருன்னு பார்ப்பார். அவன் தெரியுதா? உங்கள் வாழ்க்கை என்னன்னு பார்ப்பார். 6 நாள் நீங்கள் என்ன வாழ்ந்தீங்கன்னு பார்ப்பார். அப்புறம் தான் உங்கள் காணிக்க. நிறைய பேர் பிரசங்கம் பண்ணுவாங்க, காயின் வந்து நிறைய காய்கறிகளை வச்சுட்டான், அதனால தான் அவன் ஆராதனை பிடிக்கல. முதல்ல காயினையே பிடிக்கலையே, அப்புறம்லாம் ஆராதனை. பாருங்க, ஆபேலையும் அவன் காணிக்கையும் அங்கீகரித்தார், காயினையும் அவன் காணிக்கையும். இங்க பிரச்சனையே காயின் தானே, பிரச்சனையே நம்ம தான். நம்ம பேச்சு, நம்ம நடத்தை, நம்முடைய வாழ்க்கையின் உண்மை, இதுதான் கர்த்தர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்கிறது. இது நம்ம வாழ்க்கையில் வரணும். அதனால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடு பக்தியோடு. யாருக்கு பிரியமா ஆராதனை? தேவனுக்கு பிரியமா ஆராதனை. அடுத்த வசனம் என்ன சொல்லுது? நம்முடைய தேவன் பட்சிக்கிற நரகம்னு ஒன்று இருக்குது பிரியமில்லாத ஆராதனை செய்கிறவங்களுக்கு. ஆமாம், தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா இருக்கு. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, உங்களை நான் அறியேனே, அத்தனை பெரிய தெய்வத்துக்கு இவங்களை தெரியாதா? அவங்கள தெரியலேன்னு ஏன் சொன்னார்னா, நீங்கள் தீர்க்க தரிசனம் சொன்னது உண்மைதான், ஆனால் நீங்கள் என் சித்தத்தை செய்யலையே. அப்போ நல்ல கவனிங்க, எப்பயும் என் வாழ்க்கை ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கணும். அந்த இடத்துல போய், பாபிலோனில் போய் இந்த சாப்பாடு சாப்பிட்டா அவருக்கு ஏதாவது வருத்தம் இருக்குமோ? அதாங்க ஆராதனை. சத்தமாக ராமேன்னு சொல்லுங்களேன். இந்த காரியத்தை செஞ்சால் அவரை வேதனைப்படுத்துமா? இதாங்க ஆராதனை. இந்த காரியத்தை செஞ்சா அவர் வருத்தப்படுவாரா? இதாங்க ஆராதனை. தானியேல் நினைச்சு பார்த்தா பாருங்களேன், தானியேல் ஒரு பலி கூட செலுத்தினதா பைபிளில் இல்லை. நீங்கள் பார்த்தீங்களா? தானியேல் 1000 ஆடு வெட்டினார், மாடு வெட்டினார், ரத்தம் சிந்தினார். ஒரு பலி கூட செலுத்த முடியாத சூழ்நிலையில் அவர் பாபிலோனில் இருக்கார். அவர் பலி செலுத்தவே இல்லை, அவர் பலி செலுத்துகிற சூழ்நிலையில் இல்லை. ஆனால் நல்ல கவனிங்க, அவருடைய ஆராதனை எல்லாம் தேவனுக்கு எது உகந்ததாக இருக்குமா, இது ஏற்றதாக இருக்குமா, இதை நான் செய்யலாமா, அதை நினைச்சார்ல. அதனால தான் மேலேருந்து தானியேல் ஜெபிக்கும் போது என்ன பதில் வந்துச்சு தெரியுமா? நீ எனக்கு பிரியமானவன். இங்கே இருக்கிற எல்லாருக்கும் சொல்கிறேன், தேவனுக்கு பயப்படுகிற பயம் நீங்கள் சுமந்து கொண்டு இருக்க வேண்டும். ஏனென்றால் கிருபை யாருக்கு வாரி வழங்கப்படுகிறதுனா, அவருக்கு பயந்தவர்கள் மேல் அவருடைய கிருபை அனாதியாக இருக்கிறது. என்ன பயம்? தேவன் ஒருவர் இருக்கிறார், நான் செய்கிற சகலத்தையும் பார்க்கிறார். இதுதான் நமக்கு இருக்க வேண்டிய பயம். என் பேச்சை பார்க்கிறார், என் நினைவுகளை பார்க்கிறார்.
எல்லாவற்றையும் பார்க்கிறார். தாவீதுக்கு இது முதல்ல இல்லை தெரியுமா? தேவனை அறிகிற அறிவில் பரிசுத்தவான்களே குறைந்து தான் இருந்தார்கள். தாவீதுக்குமே இது இல்லை முதல்ல. ஆனால் பிற்பாடு தாவீது இதை கண்டுபிடித்தார். எப்படி கண்டுபிடிச்சாரு? நீ இப்படி ஒரு பெண்ணை எடுத்துக்கிட்டது, அப்புறம் அந்த பெண்ணை அந்த புருஷனை கொலை பண்ணது, இந்த கதையெல்லாம் ஆண்டவர் தாவீதினிடத்தில் சொல்லும்போது தாவீது நடுங்கி பயந்து போய் தான் 139ஆம் சங்கீதத்தை எழுதுகிறார். வந்திய காலத்தில் நான் நடக்கிறதையும் உட்கார்றதையும் எந்திரிக்கிறதையும் பேசுகிறதையும் அப்படி சுற்றிட்டு இருக்கீங்க என்னை சுற்றி. நான் போகிறதையும் போகிறதையும் நான் வர்றதையும் வரப்போகிறதையும் செய்கிறதையும் யோசிக்கிறதையும் சிந்திக்கிறதையும் எல்லாத்தையும் நீர் பார்க்கிறீர். அவன் பாட்டுக்கு ஃபைல் எல்லாம் மூடி 1 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண கொலை, பண்ண விபச்சாரம், வேசித்தனம் எல்லாத்தையும் வெளியே கொண்டு வந்து நிறுத்திட்டார். நம்முடைய தேவன் சகலத்தையும் பார்க்கிறார. இந்த உணர்வோடு நம்ம எல்லாரும் வாழ வேண்டும். நம்முடைய தேவனுடைய கண்களுக்கு மறைவானதும் ஒன்றுமே கிடையாது. அதை நீங்கள் புரிந்து கொண்டு உங்கள் வாழ்க்கையை வாழணும். அதனால எப்படியாவது முன்னேறிடலாம்னா நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியா, எப்படியாவது வாழ்ந்துடலாம்னா நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியா, எப்படியாவது உயர்ந்துடலாம்னா நம்முடைய தேவன், எவனை கொள்ளையடிச்சாவது வாழ்ந்துடலாம்னா நம்முடைய தேவன். இதை நல்லா புரிஞ்சுக்கிறேங்க. அதனால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயபக்தி உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் இருக்க வேண்டும். இதை பேதுரு அப்போஸ்தலன் எப்படி எழுதுறாரு தெரியுமா? 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் இதை சொல்லி நான் உள்ளே போக விரும்புகிறேன். ஆண்டோடைய வார்த்தைக்குள்ளே 1 பேதுரு 1:17 பாருங்களேன். இப்போ நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், உங்களுக்கு இந்த வசனத்தை புரிய வைக்கிறேன், கேளுங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு 2 பசங்க சண்டை போடுறாங்க. அதில் ஒரு ஆள் எனக்கு நெருக்கமான ஆள், என்ன நம்ம சர்ச்சில் உள்ள பையன், இன்னொரு பையன் எப்படி வேற பையன், வேற தெருவில் உள்ள பையன், நம்ம சர்ச்சில் உள்ள பையன். 2 பேரும் ஒருத்தர் அடிச்சுக்கிட்டாங்க. நல்லா கவனிங்க, அடிச்சுக்கிட்டாங்க. அப்போ நம்ம சர்ச்சில் உள்ள பையன் தான் பிரச்சனை பண்ணி அவனை போட்டு அடிச்சிட்டான். ஆனால் நான் என்ன பார்க்குறேன், இவன் யார்? நம்ம சர்ச்சு பையன். அடுத்து நான் பார்க்குறேன், இவன் யார்? நம்ம பையன். அதனால இவன் அடித்தாலும் இப்போதைக்கு நம்ம யாரை காப்பாற்றணும்? ஆமாம், இது நம்ம விசுவாசிங்க எல்லார்ட்டும் இருக்குது. என் பையன் தப்பு பண்ணாலும் என் பையன். ஆனால் ஆண்டவர் எப்படி பார்ப்பாராம்? பட்சபாதம் இல்லாமல். சர்ச்சுக்கு வந்த பிள்ளையாச்சு, பரலோகத்தில் உள்ள திறந்து விடுங்க. இப்படி தான் நிறைய பேர் பிரசங்கம் பண்ணுறாங்க. ஆனால் ஆவியானவரை கொண்டு எழுதின பேதுரு என்ன சொல்கிறாரு? அவர் எப்படி நியாயம் தீர்ப்பாராம்? 2 பேர் புறஜாதிகளை உங்களே வச்சு நியாயம் தீர்க்கும்போது அவங்க அநியாயம் செஞ்சாங்க, நீங்களும் அநியாயம் செஞ்சீங்கன்னா அவரோட பிள்ளைங்கிறதுக்காக உள்ளே விட முடியாதுன்னு அவர் சொல்கிறார். நான் சொல்கிறேன்ல சிஸ்டர்ஸ், அவர் சொல்கிறார் அன்றியும் ஆனால் பாவத்தை நிவர்த்தியாக்கப்பட்டு நீங்கள் இந்த உலகத்தை விட்டு கடந்து போனால் ஆண்டவர் ஏற்றுக்கொள்வார். அதனால் எப்படி வாழணும்னு சொல்கிறாரு பாருங்க. அவனுடைய கிரியைகளின்படி, அவன் செய்கிறதன்படி தான் நியாய தீர்ப்பு. தவறு செஞ்சா, கொள்ளையடிச்சா, அடுத்தவனை ஏதாவது அநியாயம் பண்ணா, அதான் வேதம் சொல்லுது, அநியாயக்காரர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் உள்ளே போக முடியாது. அநியாயக்காரன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது, உள்ளே போக முடியாது. ஆமாம், அதனால தான் அவர்கள் அநியாயம் செய்வதில்லை. அவருடைய யார் அவங்க? கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தை. அப்போ இங்கே கேட்குற கிரியைகளில் சுத்தம் இருக்கணும். எது சுத்தம்? ஆமாம், கிரியைகளில் சுத்தம். நான் பார்க்குறேன்ல, ஒரு அம்மாட்ட மீன் வாங்கினேன் இப்போ தான். கொஞ்சம் இந்த பெண்கள் நிறைய பேர் ரொம்ப மோசமானவங்களாக இருக்காங்க. எனக்கு ரொம்ப வருத்தம். அதான் அது பாருங்கள், என்னம்மா பார்த்தா 3 மீன் தான் போட்டிருக்கு, 1/2 கிலோ மாதிரி தெரியல. உடனே மறுபடியும் எடுத்து போட்டு மூக்குக்கு மேலே கோவம் வேற வருது. மூக்குக்கு மேலே என்ன வருது? இந்தா பாருங்க தராசு அந்த பக்கம் போகுதா? நீ விட்டா தானே போகும், இந்தா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே காமிச்சிச்சு. அதோட தான் இன்னைக்கு எனக்கு ரொம்ப கோவம் வந்து சீக்கிரமாக ஒரு தராசு வாங்கி வீட்டில் வைக்கணும். அவ்வளோ வலி வருது. நீ கேட்குறீல 300 ரூபா கொடுத்துட்டோம்ல, எதுக்கு அதையெல்லாம் திருடுற? நீ 150 ரூபாய்க்கு தான் வாங்கிட்டு வர்றேன்னு தெரியுதுல்ல. நாங்களாம் படித்தவங்க தானே. மேலே இருக்க ஒருத்தர் உங்கள் பாப்பார். நீங்கள் தயவு செய்து அப்படி யாரும் பண்ணாதீங்க. என்ன 200 ரூபாய்க்கு மீன் வாங்கி 300 ரூபாய்க்கு வீங்க, அது ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் உங்கள் தராசுகள் நியாயமாக இருக்கா? ஆண்டவர் பார்க்குறாரா? இப்போ வாய்க்குள்ளேயே கிறிஸ்தவங்கன்னு நம்ம சொல்கிறதில்ல. அவன் வீட்டில் நீங்கள் குறைவாக நிறுத்த, அவன் வீட்டுக்கு போய் வீட்டில் சபிச்சான்னா சாபம் உங்கள் மேலே வரும். கண்டிப்பாக வரும், உங்கள் சந்ததி மேலே வரும். அப்படி ஒரு சம்பாரித்து நம்ம வாழ்ந்து இந்த உலகத்தில் இருக்கணுங்கிறது அவசியம் இல்லை. ஏனென்றால் அவனுடைய கிரியைகளின்படி நியாயம் தீர்க்கிறவரை நீங்கள் தகப்பனாக கொண்டிருக்கிறபடியால். நம்ம அப்பா யாரு?
நியாயமாக தான். அதனால தான் கிறிஸ்தவங்க நிறைய பேர் மேலே வர முடியல. ஏன்னா அவர் நியாயமாக தானே. ஆனால் புறஜாதிகள் மேலே வந்துடுறாங்க. பிசாசுக்கு நியாயமே கிடையாது. கும்பிட்டா போதும். நம்ம ஆண்டவர் அப்படியா? நல்லா தானே கும்பிடுறோம், கும்பிடுறதுல குறையே இல்லையே. கும்பிட்டதுக்கெல்லாம் ஆசீர்வாதம் கொடுத்துருந்தா வந்த உபாச ஜபத்துக்கெல்லாம் நேரம் வீடு நிரம்பி இருக்கணும். சொல்லுங்கள், இடம் கொள்ளாமல் போயிருக்கணும். அப்படியே ஆசீர்வாதம்லாம் அள்ளி தட்டி இருக்கணும். என்ன நடந்துச்சு? அவர் அவனவனுடைய செயலை பார்க்குறார். இங்கே வந்துட்டு நிறைய வாலிபர்களை பார்த்தா நல்லவங்க மாதிரி வேஷம் போடுவாங்க. ஆனால் செயல்கள். அதனால தானே மோசே அழுதார், எங்கள் அந்தரங்க செயல்களினால் எங்கள் வருஷங்களை கதையை போல கழிச்சிட்டோம், எங்கள் நாட்கள் எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொன்னார்ல. அப்போ நம்முடைய ஆண்டவர் பார்க்குறாரு, உங்கள் லைஃப் நல்லா இருக்கணுமா, உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கணுமா, நீங்கள் செய்கிற காரியங்கள் நல்லா இருக்கணுமா, எருசலேமின் வாழ்வை காணணுமா, நன்மையும் கிருபையும் உங்களை தொடரணுமா. நம்முடைய ஆண்டவர் நம்முடைய கிரியைகளை பார்ப்பார். ஒருவேளை தவறிட்டோன்னா, ஆண்டவரை நான் செஞ்ச கிரியைகள் உமக்கு பிரியம் இல்லாமல் இருக்குது, நான் செஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சிருங்கன்னு சொன்னால் ஆண்டவர் இறங்கி ஆசீர்வதிப்பார். அவர் நல்லவர். அதான் நம்ம ஆண்டவர்கிட்ட இருக்க ஸ்பெஷாலிட்டி. நான் கொஞ்சம் சம்பாதிக்கிறதுக்காக கொஞ்சம் பணத்தை ஆசையில் பண்ணிட்டேன்ப்பா, என்னை மன்னிச்சிருங்கப்பா சொல்லி பாருங்க. அதான் ஆண்டவருக்கு ரொம்ப பிடிச்சது. மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீங்க.